வணக்கம். வணக்கம். போன பதிவுல தமிழ் வருஷ பிறப்பு என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. யாருமே இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நாம தமிழர்கள் இதனால அந்த முக்கியத்துவத்தை நீங்க உணர வச்சிருக்கீங்க பதிவுகள் மூலமாக. தமிழர்கள்ங்கிறத உரைக்க சொல்லணுங்கிறத விட என் கருத்து அப்படி இல்லை. தமிழ் பெற்ற பிள்ளைகள் தான் எல்லாம். அதாவது தமிழில் பிரிந்தது தான் பிற மொழின்னு சொல்றீங்க. அந்த பிற மொழி தமிழை ஆளுதுங்கும் போது பிள்ளைகள் தாய் தந்தையை ஆளுற மாதிரி ஆயிடும். அப்போ தமிழ் குடி தான் மூத்த குடின்னு சொல்றீங்க, தமிழ் மொழி தான் மூத்த மொழின்னு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் மூத்தவனை மதிக்கலன்னா மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் ஒண்ணுங்கிறீங்க. அப்போ முதுமை கெட்டுடுது இல்லை, இப்போ புதுமை தான் விளங்குது. இப்போ தமிழ் வருஷ பிறப்புக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் கோவிலுக்கு போங்க. முடிஞ்சா தமிழ் வார்த்தைகள் 4 அர்ச்சனையை சொல்லி வணங்குங்க. மந்திரம்லாம் வேண்டாம். முருகா போற்றின்னு சொல்லுங்க, கந்தா போற்றின்னு சொல்லுங்க, கடம்பா போற்றின்னு சொல்லுங்க, குருவே போற்றின்னு சொல்லுங்க, சரவணா போற்றி, இப்படி முருகனை வாழ்த்தி பாடுங்க. அப்படி இல்லையா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலமே வளரணும், என் குலம் தலைக்கணும், குலதெய்வமே வாழ்க, குலத்தை வளர்த்தவர்களே வாழ்க, என் குலத்தை தலைக்க வைத்த என் முன்னோர்களே வாழ்கன்னு சொல்லி அந்த முன்னோர்கள் வாழ்ந்த கோவிலுக்கு போங்க. அவர்கள் வழிபட்ட இறைவன் ஆலயத்துக்கு போங்க. இந்த சித்திரை 1க்கு நீங்க விரதம் இருக்க வேண்டாம். நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளை இணை பிரியாத ஒண்ணு. சித்திரை 1 குளிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கோவிலுக்கு போறது, வருஷ பிறப்பான கோவிலுக்கு போறது சகஜம். ஆனா அவங்கவுங்க குலதெய்வம் பக்கத்துல இருந்தா போங்க. இல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், சிவபெருமான் கோவில், அன்னை பார்வதி தேவி கோவில், காளி கோவில், இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு தன் முன்னோர்களை நினைத்து இந்த தமிழ் இனத்துல பிறந்ததுக்கும் பிறக்க வைத்ததற்கும் நான் பெருமைப்படுகிறேன்னு மனசுக்குள்ள வேண்டி, நம் தமிழ் மொழிக்காக வேண்டாம், அந்த தமிழ் தேதி இந்த வருஷ பிறப்பு இன்னும் இந்த தமிழ் நிலைச்சு நிக்கட்டும்னு கடவுளை வேண்டுங்க. நமக்கும் நம் சந்ததிக்கும் இனி நல்லது நடக்கணும்னு வேண்டுங்க. முருகன் அருள், அதாவது செவ்வாய்னா பூமி, செவ்வாய்னா முருகன் சொல்லுவாங்க. இந்த பூமி இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு அதான் சொன்னேன். தமிழ் அழிஞ்சிருச்சுன்னா நாமெல்லாம் அழிஞ்சிருவோம். இந்த தமிழை ஆண்டவன் அத்தனை பேரை விட்டுட்டு ஓடதான் செஞ்சிருக்கான். அதே மாதிரி நாடோடிகள் நாடாண்டு நாடு திருந்தும் அப்படிங்கிறது பழமொழி. ஆனா நாடோடிகள்னா யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு நாடு நாடா கடந்து போய் வாழ்ந்தது தமிழன் தான். இன்னைக்கும் தமிழன் தான் எல்லா தேசத்திலையும் இருந்து ஆண்டுகிட்டு இருக்கான். விஞ்ஞானத்திலேருந்து மெய்ஞானத்திலேருந்து அவன் அறிவை பயன்படுத்தி மற்றவங்க அவனை கீழே வச்சு மற்றவங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய சுய சிந்தனை சுய அறிவு வெளியில வரும்போது அவனுடைய சக்திக்கு எல்லை எதுவுமே கிடையாது. தமிழ் வருஷ பிறப்புக்கு அவங்கவுங்க எதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகனை வணங்குங்க. தமிழுக்கு முருகனை கொடுத்த அவங்க அப்பன் சிவனை வணங்குங்க. அதை கொடுத்த அன்னை பார்வதி தேவியை வணங்குங்க. இந்த நாள் பொன்னாளாகட்டும். வருடம் சித்திரை 1 உங்களுக்கு திருநாளாகட்டும். இந்த வருடம் நீங்கள் நினைத்தது நடக்கட்டும். நீங்கள் நடக்கக்கூடிய தடைபட்டு நின்ற அத்தனை காரியங்களும் சீரும் சிறப்புமாக எந்த தடையும் இல்லாமல் உங்கள் வீடு தேடி அனைத்து செல்வங்களும் வந்து சேரட்டும். தமிழ் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். பொதுவாக சித்திரை மாதங்கள்ல விசேஷங்கள்லாம் பண்ணுவாங்களா? சித்ரா பௌர்ணமி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது இந்த சித்திரை மாசம்னாலே உங்களுக்கு சூரியன் வெப்பம் அதிகம். உங்களுக்கு சித்திரை 1 அப்படின்னாலே வெப்பம் அதிகம். வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா நம்ம எந்த மாசத்துல இந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இப்போ போட்டிருக்கான் ஏப்ரல் 15 மேல, அதாவது ஏப்ரல் 24க்கு மேல அந்த மே ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள வெளியில வந்தா ஒரு விதமான மயக்கமும் ஒரு உயிரிழப்பே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கான். 45 டிகிரி செல்சியஸுக்கு மேல வரும் அப்படிங்கிறான். அதாவது சொல்லுவாங்களே ஊம வெயில் அப்படின்னு. 10வது 12ஆம் வீட்டுல சனி, சனினாலே உங்களுக்கு ஆயுள் காரகன்னு சொல்றாங்க. 12ஆம் வீடு சுடுகாடு, வெளிநாடு. வெளிநாடு பத்திக்கிட்டு எரியுதா, போர் சம்பந்தப்பட்ட சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே போர் வரும். 10வது பத்திக்கிட்டு எரியுது. அப்போ அந்த மேல்நாடு சம்பந்தப்பட்ட அங்க பத்திக்கிட்டு எறின மாதிரி இந்த தமிழ் தேசத்துல இந்த மே மாசம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம் குடும்பத்தில் நாம் நேசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேரை நம்ம இழக்கக்கூடும். நிறைய தண்ணி குடிங்க, இளநீர் குடிங்க.
தாகத்தை நாக்க வறட்சி அடையாம பார்த்துக்குங்க. சூடான சிக்கன், தேவையில்லாத நான்வெஜ்ஜை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. வெஜிடேரியன் சம்பந்தப்பட்ட நான்வெஜ் வெஜ்ஜுக்கு இங்க நிறைய பேத்துக்கு வித்தியாசம் தெரியாது. நான்வெஜ்ஜு வெஜ்ஜு என்ன வித்தியாசம் அப்படின்னா மொழி தான் வித்தியாசம். நான்வெஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷ், வெஜ்ஜுங்கிறது இங்கிலீஷ். காய்கறி அப்படின்னா நீங்க சொல்ற வெஜ்ஜுங்கிறீங்க, நான்வெஜ்னா இறைச்சிங்கிறீங்க. அப்போ நான்வெஜ் அப்படின்னா ஒரு உயிரை கொன்ன உடனே அதன் உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் செத்துருது. காய்கறி நீங்க செடியில இருந்து பறிச்சாலும், பழங்கள் செடியில இருந்தோ மரத்துல இருந்து பறிச்சாலும் அதனுடைய அணுக்கள் உயிரோடு இருக்கு. நம் உடலில் உள்ள அணுக்கள் உயிரோட இருக்கணும்னா உயிருள்ள பொருளை சாப்பிட சொல்றான். இதுல நான் உயிருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன் அப்படின்னா நீ செத்த பொருளை தான் சாப்பிடு. அப்போ தமிழன் ஒருபோதும் செத்ததை உண்பதில்லை. சிங்கம் செத்ததா சாப்பிடாது. தமிழன் சிங்கத்துக்கு இணையானவன். செத்த பொருளை சாப்பிடுறது. அப்ப நம்ம காய்கறிகளை சாப்பிடுறது நல்லது தானே. அணுக்கள் உள்ள பொருள், சத்துள்ள பொருள். என் அணுக்களை வாழ் வைப்பது அணுக்கள் உள்ள பொருள். அப்போ வெஜ் அப்படின்னா உயிரணுக்கள் உயிருள்ள பொருள். நான்வெஜ்னா உயிரணுக்கள் செத்த பொருள். கொஞ்ச நாள்ல அழுகி பாக்டீரியா உண்டாயிரும் கொஞ்ச நேரத்துல. அப்போ உயிருள்ள அணுக்கள் நம்மளுடைய அணுக்களை புதுப்பிக்கும். 48 நாளைக்கு ஒருக்க நம்ம உடஞ்சு உற்பத்தி ஆகிற அணுக்களை இன்னும் வீரியமா புதுப்பிக்கணும்னா அதுக்கு உயிருள்ள அணுக்கள் தேவை. இப்போ நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான அணுக்களை தான் உற்பத்தி பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி கிருமிகளை அழிக்கிறாங்க. அப்போ அந்த அணுக்களின் உற்பத்தி திறன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ இதுதான் அறிவுத்திறன் தமிழ். அப்போ நமக்கு அணுக்கள். நான்வெஜ் வெஜ்ஜுனா இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் மொழி தான் பிரச்சனை. அவ மொழி தாய்மொழின்னு வச்சிருக்கான். அவ மொழி தாய்மொழி அப்படின்னா அம்மா. அம்மாவை மாத்துறது தப்பு இல்லையா? எங்க அம்மாவுக்கு பதிலாக இன்னொரு அம்மாங்கிறது ஏற்புடையதல்ல. அப்போ தமிழ் அப்படிங்கிற மொழி தெரியணும் அப்படின்னா நீங்க நான்வெஜ் வெஜ்ஜுன்னு இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. வேதம் இந்த ஒரு விஷயத்துக்கு வித்தியாசம் தெரியல. இந்த மாதிரி பல விதங்கள் வித்தியாசம் தெரியாம போயிடும். கல்வி அறிவை வளர்க்கும் அப்படிங்கிறத விட இப்ப கல்வி படிச்சுட்டு அப்படியே எழுதுறீங்க. தொழிலை வளர்க்குங்கிறதுக்காக தான் கல்வி. இன்னைக்கு கல்வி அறிவை வளர்க்குறதுங்கிறது அன்னைக்கு. ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்லப்ப நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க நமக்கு சொல்லி வர்றது கிடையாது. நம்ம எந்த விஷயத்தையும் பொருள் அறிந்து இதனுடைய தன்மை என்ன, எதுக்கு இதை சொன்னாங்க, பொருள் விளக்கம். அதுதான் தமிழ். தமிழ்ல மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா அதுல பொருள் விளக்கம் இருக்கும். வேற எந்த மொழியிலையும் இருக்காது. ஒரு விஷயத்தை பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக தமிழ்ல இருக்கும். இலக்கணம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது தமிழ் மட்டும்தான். நீங்க ஏதாவது இங்கிலீஷ்ல இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை சொல்லுங்க. வேற எதுலையுமே கிடையாது. கணக்குங்கிறது கால்குலேட்டர். அந்த கணக்கையும் உள்ளடக்கியது தமிழ். மெய்ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் வரைக்கும் உள்ளடக்கியது தமிழ். அதனால சித்திரை மாதம் அப்படிங்கிறது நிறைய பேர் கிரக பயிற்சி ராசி பலன் இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னுடைய கருத்துக்கள் அவங்களுக்கு புதுமையா இருக்கும். என்னடா ஒருத்தர் பைத்தியக்கார மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கு அப்படிதான் தோணும். நல்லது நல்லவர்களுக்கு போய் சேரட்டும். வாழ்த்து.